வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பிறர் நம்மில் இயேசுவை வாசிக்கும் கடிதங்களாக நிருபங்களாக வாழ வேண்டும் என பவுல் குறிப்பிடுகிறார். இன்று உலகம் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. We cannot not communicate என ஒரு கூற்று உண்டு. நாம் எதையாவது பிறருக்கு அறிவிக்காமல் வாழ முடியாது. என் சரீரத்தின் ஒவ்வொரு அசைவுகளும் ஏதோ ஒரு செய்தியை பிறருக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றன. முகம் மலர்ச்சியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறேன், முகம் வாடி இருந்தால் துக்கமாக இருக்கிறேன், வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தால் கோபமாகவோ ஏதோ பிரச்சனையிலோ இருக்கிறேன் என பிறர் அறிந்து கொள்ளுகின்றார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆம், உலகம் நம்மை எப்போதும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. பவுலும் சீலாவும் பாடுகளின் மத்தியில், எங்கள் கடவுளை நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் மனம் சிறையாக்கப்படவில்லை என்ற செய்தியை பிறருக்கு அனுப்பினார்கள். ஈசாக்கை அவன் அருகில் இருந்தவர்கள் கவனித்து இவ்விதமாய் கூறுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். அன்பானவர்களே, இயேசுவை பிரதிபலித்து வாழும் வாழ்க்கை நம்மில் காணப்படுகிறதா? என் அங்க அசைவுகள் ஒவ்வொன்றும் யாரை எவைகளை காட்டுகின்றன? ஒரு கிறிஸ்தவளாக எப்படிப்பட்ட சமிக்கைகளை நான் வெளி உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கின்றேன்? புதிதாக ஊழியத்துக்கு வந்திருந்த 3 போதகர்கள் இவ்விதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வித்தியாசமான வேதாகம பதிப்புகளை, டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன், அதை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர், எனக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பிடிக்கும் என்று சொன்னார். இன்னொருவர், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIV எனக்கு பிடிக்கும் என்று கூறினார். மூன்றாவது நபரோ, ஐ லைக் மை மதர்ஸ் வெர்ஷன் என்று கூறினார். புரியவில்லை. அதாவது, என் அம்மாவின் வாழ்க்கையில் நான் படித்த வேதமே எனக்கு பிடித்தது என கூறினாராம். ஆம், உலகம் நம்மில் இயேசுவை வாசிக்கும் விதமாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு சாட்சியின் வாழ்க்கை 100 பிரசங்கங்களுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, பிறர் நம்மில் இயேசுவை வாசிக்கும்படியான வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.